one of the seals, and I heard as it were the noise of thunder, one of the four beasts saying, Come and see. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். And when he had opened the second seal, I heard the second beast say, Come and see. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Revelation chapter 6 verse 5, chapter 6 verse 5, and then you read verse 6. When he had opened the third seal, I heard the voice I heard the third open the third seal. I heard the third beast say, Come and see. And I beheld, and lo, a black horse, and he that sat on him had a pair of balances in his hand. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தை சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். And when he had opened the fourth seal, I heard the voice of the fourth beast say, Come and see. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கும் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்களில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. And when he had opened the fifth seal, I saw under the altar the souls of them that were slain for the word of God and for the testimony which they held. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்திலிருந்து எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். And white robes were given unto every one of them, and it was said unto them that they should rest yet for a little season, until their fellow servants also and their brethren that should be killed as they were should be fulfilled. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. And the stars of heaven fell unto the earth, even as fig tree casteth her untimely figs when she is shaken of a mighty wind. வானமும் சுருட்பட்டு புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. The kings of the earth, and the great men, and the rich men, and the chief captains, and the mighty men, and every bondman, and every free man, hid themselves in the dens and in the rocks of the mountains. அவருடைய கோபாக்கினியை மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். For the great day of his wrath is come, and who shall be able to stand? May the Lord help us to understand his word. கர்த்தர் தாமே அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவுவாராக. Shall we pray? ஜெபம் செய்வோம். Heavenly Father, அப்பா பிதாவே, we pray that you reveal thy mysteries which you have kept for us, and help us to be warned of the things that are going to take place in the days to come. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக வரப்போற நாட்களில் நடக்க போற காரியங்களை உம்முடைய தாசன் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். அதற்காக நன்றி. We pray that you speak to our hearts from thy throne of grace. ஆண்டவரே, உம்முடைய அந்த கிருபை ஆசனத்திலிருந்து எங்களோட பேசும். We ask you to reveal through thy Holy Spirit and anoint us afresh and cleanse us, sanctify us and use us for thy glory. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை அபிஷேகம் செய்யும், பரிசுத்தப்படுத்தும், கழுவும், எங்களுக்கு உம்முடைய வசனத்தை தாரும். Because we ask this in the mighty name, Lord and Savior Jesus Christ. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. Amen. Wherever you are, if you are tuned to your instruments, your cell phones, to Zoom, we want you to listen to God's word very carefully and keep Revelation chapter 6 before you. As I refer to these words, we have very limited time and we wanted to finish it by 9:40.
நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய வேதாகங்களை திருப்பிக் கொண்டு கவனமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் முடிந்தவரை சுருக்கமாக முடிக்க முயல்கிறோம். Now we have been looking into God's word about the coming of the King of Kings and the Lord of Lords. நாம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவின் வருகை பற்றி தியானித்துக் கொண்டு வருகிறோம். The mystery of Trinity can be understood only when we reach the place where God dwells. கர்த்தர் வாசம் செய்கிற அந்த இடத்தை சேர்ந்தால்தான் நாம் இந்த திருத்துவத்தின் மர்மத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். Until then we need to accept what is written in the word of God, and we are clearly told that the Holy Spirit of God will reveal the things step by step according to our maturity in the Lord. அதுவரை கர்த்தருடைய வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய புத்திக்கேற்ப நம்முடைய மனப்பான்மைக்கேற்ப வெளிப்படுத்தி கொண்டு வர அதை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். Now we saw when the Lord Jesus Christ comes back, he will take his church to be with him. நாம் இப்பொழுது பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சபையை அவரோடு இருக்க எடுத்துக்கொள்வார் என்று. And we have shown you from the scriptures very clearly how when he comes back in the air, when with a shout, with the voice of the archangel, with the trumpet, those people who belong to Jesus will be taken up. நாம் இதற்கு முன்பாக தியானித்தோம், எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆரவார சத்தத்தோடு, பிரதான தூதரின் சத்தத்தோடு, எக்கால முழக்கத்தோடு வருவார். அந்த துணியோடு வரும்பொழுது அவருடைய ஜனத்தார் அவரோடு இருக்க எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தியானித்தோம். There are many teachers of the word or the pastors teach that this is not going to take place. இவைகள் நடக்காது என்று சில போதகர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். But we need to have a very clear scriptural basis for everything. ஆனால் நமக்கோ எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படை வேண்டும். 1 Thessalonians chapter 4 clearly reveals to us about that. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் மிகவும் தெளிவாக இதை நமக்கு காண்பிக்கிறது. Will be given a twinkling of a eye, we will be given a new eternal body. கண்ணிமைக்கும் போதிலே நமக்கு ஒரு பரலோக சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். So we have been now wondering, when we are taken up and when the judgment seat of Christ and the wedding feast that takes place, what's going to happen on this earth? நாம் இதை ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். எதுவென்றால், நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நாம் அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தில் இருக்கும் பொழுது பரலோகத்தில், பூலோகத்தில் அதே நேரத்தில் என்ன நடைபெறும்? The world will not come to an end. உலகம் அப்பொழுது முடிவுக்கு வராது. The dead unbelievers will be there in their own places. அவிசுவாசியாக மரித்தவர்கள் அந்த மரித்த இடத்திலே அவர்கள் இருப்பார்கள். This is what we need to understand clearly. இதைதான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். When we die, நாம் மரிக்கும் பொழுது this earthly body, இந்த பூலோக சரீரம், it came from the mud and it will go back to the dust. மண்ணிலிருந்து வந்தது, மறுபடியும் மண்ணிற்கே திரும்பும். So that's what God's word says. அதுதான் கர்த்தருடைய வசனமும் சொல்கிறது. But the soul that has been given to us by God, ஆனால் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆத்துமா, it can be in two places. அது இரண்டு இடங்களில் இருக்கலாம். Either it belongs to God, the Lord Jesus Christ, அது கர்த்தரோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கலாம், or belong to the devil, the Satan. இல்லை என்றால் சாத்தானோடு, அந்த பிசாசோடு இருக்கலாம். So this soul has to go to their own places. அதற்காக தான் இந்த ஆத்மா எதை சார்ந்து இருக்கிறதோ அந்த இடங்களுக்கு இது செல்ல வேண்டும். In that place they will be there. அந்த இடங்களில் அது நிவசிக்கும் இருக்கும். So whatever happens to those souls, we also see in the word of God that there will be great joy in heaven and they will be worshipping and all the things that we have seen will be taking place. அதற்காக தான் நாம் பார்த்தோம், இந்த ஆத்மா எங்கு நாம் செல்கிறதோ அந்த பரலோகத்தில் எல்லா காரியங்களும் நிகழும், எல்லா அந்த சந்தோஷமான காரியங்களை அனுபவிக்கும் என்று பார்த்தோம். And the rich man and the Lazarus story, when Jesus told us, அந்த ஐஸ்வர்யவான் லாசரின் கதையை இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, the rich man was in the Hades.
அவன் இந்த ஐஸ்வர்யவான் அவன் அந்த பொல்லாப்பான இடத்தில் இருக்கிறான். His soul was in torture. அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய ஆத்துமா வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. And there he is crying out to God, to the people there. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு அவன் முறையிட்டு அழுகிறான். So we see that he is able to recognize the other side of the place where he is living. பாருங்கள், அவன் நிவசிக்கிற இடத்திலிருந்து அந்த பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது என்று அந்த கதை மூலமா தெரிகிறது. He is telling them, send someone to go and tell my people, tell the people on this earth so that they may repent and come to you. அவன் அங்கிருந்து சொல்லுகிற காரியம், யாரையாவது அனுப்பி என் குடும்பத்தாருக்கு மனம் திரும்பி உங்களிடம் வருவதற்கு ஒரு காரியம் செய்யுங்களே என்று முறையிடுகிறான். That means அப்படி என்றால் the earth will be functioning as it is. அப்படி என்றால் அந்த உலகம் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவ்வாறே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். That's what we see. அதைதான் நாம் பார்க்கிறோம். The living unbelievers will be left on this earth. இங்கு ஜீவனுள்ள அவிசுவாசிகள் உலகத்தில் விடப்படுவார்கள். Now we see the tribulation period starts there. இப்பொழுது உபத்திரவ காலம் தொடங்குகிறது. And we saw it will come suddenly. அது திடீர் என்று வருவோம் என்று பார்த்தோம். There will be a sudden change on this earth. இந்த உலகத்தில் ஒரு திடீர் மாற்றம். So some people will be taken up, some people will be left behind. சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், சிலர் இந்த உலகத்தில் விடப்படுவார்கள். These are not my words, but what we saw in Luke's Gospel chapter 17. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது கர்த்தருடைய வேதாகமத்தில் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். And then we saw that the hopeless condition of those who are left behind on this earth. அதன் பிறகு நம்பிக்கை இல்லா ஒரு நிலைமையை உலகத்தில் விடப்பட்டவர்கள் அனுபவிப்பதையும் பார்த்தோம். We saw from Proverbs chapter 1. இது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். Verse 24 to 29. 24 29 வசனங்களில், At that time, even though they call upon me, I will not answer. அவர்கள் அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நான் மறு உத்தரவு தரமாட்டேன். And they will be in calamity. அவர்கள் கஷ்டத்தில் இருப்பார்கள். And God's word says, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, I will mock at them. அவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணுவேன். When the fear cometh, அவர்களுக்கு அந்த பயம் வரும்பொழுது, that fear cometh as desolation, and your destruction cometh as a whirlwind. அவர்கள் பயப்படும் காரியம் புசல் போலவும் ஆபத்து சூறாவளி போலவும் உங்களுக்கு நேரிடும் பொழுது. Now we see in chapter 6 of Revelation, இப்பொழுது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், the dreadful things that will take place at that time. அந்த காலத்தில் நடக்க போற பயங்கரமான காரியங்கள். No, why these things will take place at that time? எதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நேரத்தில் நிகழ வேண்டும்? I just want to bring before you few things. சில காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Number 1, முதலாவது, God the Father, தேவபிதா, he want to avenge the death of his blessed son. அவருடைய குமாரனின் மரணத்தை பழிவாங்க போகிறார். So the nations joined together and put him to death. தேசங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை மரணத்திற்குள்ளாக்கினார்கள். And the way they tortured him, அவரை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள், how his blood was shed, அவருடைய ரத்தம் எப்படி சிந்தப்பட்டது. he has been waiting for the right time to take the vengeance. அவர் அந்த பழிவாங்குதலுக்கு ஏற்ற நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார். God is a loving God. அவர் நம்முடைய தேவன் அன்பான தேவன். He is gracious God. அவர் கிருபையான He தேவன். is the merciful God. அவர் இரக்கமான தேவன். He is also a just God. ஆனால் அவர் நீதியான தேவன். His word says, vengeance is mine. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பழிவாங்குதல் என்னுடையது. I will repay. நான் அவர்களுக்கு அதை திருப்பி கொடுப்பேன். Now the time has come for him. இப்பொழுது அதற்கு ஏற்ற நேரம் வந்தது. If you turn to Zephaniah chapter 1, நீங்கள் செப்பனியா 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொண்டால், in verse 14 to 18, 14 18 வரை, because of my time I want you to write down and then read later. இப்பொழுது நேரம் இல்லாத காரணத்தால் படிக்க போவதில்லை. நீங்கள் எழுதிக் கொண்டு செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 18 வசனத்தை பிறகு வாசித்து பாருங்கள். There it says, அங்கு சொல்லுகிறது, the great day of the Lord is near. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபமாய் இருக்கிறது. It is near. அது சமீபமாய் இருக்கிறது. It hasteth greatly, even the voice of the day of the Lord. கர்த்தருடைய அந்த நாள், கர்த்தருடைய அந்த சத்தம் சமீபமாய் இருக்கிறது. That day is a day of wrath. அது ஒரு கோபாக்கினியின் நாள். A day of trouble and distress. அது வியாகுலமும் வேதனையும் படுகிற நாள். Wasteness and desolation. அது அழிவும் அது வஞ்சகம் அழிவு கொடுக்கிற நாள். அது a day of darkness. அது அந்தகாரத்தின் நாள். Now we see the
he says, I will bring distress upon men, and they shall walk like blind men. நான் உலகத்திற்கு அந்த வேதனையை கொண்டு வரேன், அப்பொழுது அவர்கள் குருடர்கள் போல் நடப்பார்கள். And their blood shall be poured out as dust. அவர்களுடைய ரத்தம் மண்ணை போல இந்த உலகத்தில் கொட்டப்படும். And their flesh as the dung. அவருடைய தோல் அந்த அருவருப்பான காரியத்தை போல ஆகும் என்று. Neither their silver nor gold shall deliver them. அவருடைய உக்கிரத்தினால் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. This is the day of the wrath. இதுதான் அவருடைய கோபாக்கினியின் நாள். God does not want us to live in those days. கர்த்தர் நாம் அந்த நாட்களில் வாழக்கூடாது என்று என்கிறார். He wants us to live, he wants us to accept the grace that he is showing to us. அவர் இப்பொழுது நமக்கு காண்பிக்கிற கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்கிறார். His everlasting love is available to us. அவருடைய அந்த நித்திய அன்பு நமக்கு இருக்கிறது. The crucified Lord Jesus Christ showing us the cross where he shed his precious blood for us. இந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த சிலுவையை நமக்கு காண்பித்து அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். The body which was broken for us. நமக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரம். He says, come unto me all ye that labor and are heavy laden. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். This is what God's word says. இதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. We don't repent. நாம் மனம் திரும்பாவிட்டால், we don't come to the cross of the Calvary, நாம் அந்த கல்வாரி சிலுவை அண்டை வராவிட்டால், we don't accept the Lord Jesus Christ as your personal Savior, கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், you'll be lost. நீங்கள் தொலைந்து போவீர்கள். You may be seeing those days. நீங்கள் அந்த நாட்களில் ஒருவேளை உயிரோடு வாழ வேண்டியதா இருக்கும். We don't know when the Lord is going to come back. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது மறுபடியும் வரப்போகிறார் என்று நமக்கு தெரியாது. It's the first thing. இதுதான் முதலாம் காரியம். Number 2, நம்ம இரண்டாவது காரியம், according to Revelation chapter 6, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தின்படி verse 4, 4ஆம் வசனத்தில் it says, and there went out another horse that was red, and power was given to him that sat thereon. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறினவனுக்கு பூமியில் அவர்கள் ஒருவரை கொலை செய்யத்தக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது. The power was given to him that to take peace from the earth. சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Peace shall be taken away from this earth. உலகத்திலிருந்து சமாதானம் எடுக்கப்படும். We have no peace now. இப்பொழுதே நமக்கு சமாதானம் இல்லை. We try to find peace, we try to find happiness on this earth. நாம் இந்த உலகத்தில் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். Now we know in our hearts there is no peace. நம்முடைய உள்ளங்களில் சமாதானம் இல்லை என்று நமக்கு தெரியும். We search our peace through our job. நம்முடைய வேலைகள் மூலமாக நம்முடைய சமாதானத்தை தேடுகிறோம். We search our peace through the things of this world. இந்த உலகத்தின் காரியங்கள் மூலமாக சமாதானத்தை தேடுகிறோம். We search our peace through all other things of this world. இந்த உலக காரியங்களில் மூலமாக நாம் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். They will not give us that perfect peace. அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை அவைகள் தராது. Only Jesus can give us the peace which passeth all understanding. புத்தி கெட்டாத சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு தர முடியும். So when you accept the Lord Jesus Christ, அதற்காக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, today, இன்று on this earth, உலகத்தில், in this gracious day, the days of grace, இந்த கிருபையின் நாட்களில் you can find that peace. நீங்கள் அந்த சமாதானத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். He says, my peace I give unto you. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். Peace which passeth all understanding. புத்தி கெட்டாத சமாதானம். Nothing on this earth can give you that peace. உலகத்தில் எதுவுமே அந்த சமாதானத்தை தர முடியாது. But that day, அந்த நாள் you look for peace, நீங்கள் சமாதானத்தை தேடுவீர்கள். they will cannot find peace. அப்பொழுது சமாதானத்தை உங்களுக்கு கிடைக்காது. Everywhere there will be peacelessness. எங்குமே சமாதானம் இல்லாமல் இருக்கும். People will be angry. எல்லாரும் கோபமா இருப்பார்கள். At one word they will be killing one another. ஒரு வார்த்தையிலே கோபம் கொண்டு ஒருவரை கொன்று போட்டுக் கொண்டிருப்பார்கள். And there will be fear in their hearts. அவருடைய மனதில் பயம் இருக்கும். They cannot go out. அவர்கள் வெளியே செல்ல முடியாது. They cannot live in the homes. வீட்டில் இருக்க முடியாது. Husbands and wives are fighting against one another. ஏனென்றால் புருஷனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். Children and the parents are fighting. பிள்ளைகளும் பெற்றோர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். Neighbors are fighting. உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். Areas, one area against the other area. ஒரு ஏரியாவும் இன்னொரு ஏரியாவும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும். You see, there is going to be a restlessness. பாருங்கள், இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமை அன்று உண்டாகும். Suppose there is no police, there is no discipline,
there is no law and order, ஒருவேளை ஒழுங்கும் கிரமமும் சட்டமும் இல்லாமல் இருந்தால் even today, இப்பொழுது கூட what will happen? என்ன நடக்கும்? There will be a lot of chaos and confusion. அங்கு குழப்பமும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையும் உண்டாகும். All our cities, towns and villages will be like hell. நம்முடைய பட்டணங்களும் கிராமங்களும் ஒரு நரகத்தை போல இருக்கும். This will be the second thing that you will be seeing during those days. அந்த காலத்தில் இதைதான் இரண்டாம் காரியமாக நீங்கள் பார்ப்பீர்கள். Then we see in verse 5 and 6, பிறகு 5ஆம் 6ஆம் வசனங்களில் பார்க்கிறோம். we see the third seal is open. மூன்றாம் முத்திரை உடைக்கப்படுகிறது. Now what is happening there? என்ன நடக்கிறது? You see there, when they opened the third seal, I heard the third beast say, come and see. நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். What is happening there? என்ன நடக்கிறது? There is a pair of balances. அங்கு ஒரு தராசை பார்த்தேன். In the midst of the four beasts say, wheat for a penny, 3 measures of barley for a penny. அது மேலே ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும். In other words, வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் this is going to be the famine time. இது வறட்சியின் காலம். Throughout the countries in the world, இந்த உலகம் முழுவதுமாக awful scarcity of food. உணவு இல்லாத ஒரு வறட்சியின் காலம் அது. Multitudes will die of starvation. ஜனங்கள் பசியின் கொடுமையினால் மரித்து போவார்கள். Today also we see a lot of people without food are dying. இப்பொழுது கூட பசியின் காரணமாக பலர் மரிக்கிறார்கள். But it's not like that. ஆனால் அன்று அப்படி அல்ல. Even if you have money, நீங்கள் பணம் இருந்தால் கூட nothing will be available in the market. மார்க்கெட்டில் ஒன்றுமே இருக்காது. Money will not buy anything. பணம் எதுவுமே வாங்க முடியாது. Because there will be nothing. ஏனென்றால் ஒன்றுமே இருக்காது. People cannot hoard things also. எதையுமே நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளவும் முடியாது. Everything will be gone. எல்லாம் போய்விடும். There will be lot of hunger and thirst and death because of that. அங்கு பயங்கரமான ஒரு தாகமும் பசியும் மரணமும் உண்டாகும். Now you see, if there is one piece of bread there, பாருங்கள், ஒரு பிடி அப்பம் இருந்தால் they will be fighting for that bread. அதற்காக அனைவருமே சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். Now we have seen that in these times. இந்த காலத்தில் கூட அதை When பார்த்திருக்கிறோம். the trains were going to the north, அந்த ட்ரெயின்கள் எல்லாம் அந்த வட இந்தியாவுக்கு செல்லும் பொழுது so some little food came, everybody is fighting for that food. ஏதோ கொஞ்சம் அந்த Those உணவு railways- வந்த பொழுது அனைவருமே அதற்காக சண்டை போட்டுக் They கொண்டிருக்கிறார்கள். are dying for that food. அதற்காக அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even today we are able to see those things, and it's going to be a terrible days on those days. பாருங்கள், இந்த காலத்திலேயே இதை பார்க்க கூடும் என்றால் அந்த காலத்தில் இன்னும் பயங்கரமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும். And this is the third thing. இதுதான் மூன்றாம் காரியம். Now fourth one, நான்காவதாக Revelation chapter 6 verse 8. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation chapter 6 verse 8. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். We see there, இங்கு பார்க்கிறோம். and when he had opened the fourth seal, I heard the voice of the fourth beast say, come and see. தமிழ் 7ஆம் வசனம், அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். And verse 8. பிறகு 8ஆம் வசனம், And I looked and behold a pale horse, and his name that sat on him was Death. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். And hell followed him. பாதாளம் அவன் பின் சென்றது. And the power was given unto them அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. over the fourth part of the earth to kill with sword and with hunger and with death and with the beasts of the earth. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்களில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 4 things are written there. 4 காரியங்கள் உண்டு. They will be killed with the sword. அவர்கள் பட்டயத்தினால் கொல்லப்படுவார்கள். So they will be using the sword. அவர்கள் பட்டயத்தை பயன்படுத்துவார்கள். And then we see பிறகு பார்க்கிறோம், they will be dying with the hunger. அவர்கள் பஞ்சத்தினால் பசியினால் மரித்து போவார்கள். And they will be dying because of that with the death. அவர்கள் மரணத்தினால் மரித்து போவார்கள். And also we see the beasts will be roaming everywhere. பாருங்கள், இந்த மிருகங்கள் எங்கும் அலைந்து கொண்டிருக்கும். They will be hungry. அவைகள் பசியா இருக்கும். And they will kill the people and eat. அங்கிருப்பவர்களை அது கொன்று போட்டு தின்று கொண்டிருக்கும். And it's going to be a very very difficult days. அது மிகவும் மிகவும் கொடுமையான நாட்களாக இருக்கும். So God's word is clearly saying, அது கர்த்தருடைய வசனம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது. at that time அந்த நேரத்தில் 1/4 of the world's population
will pass away. உலகத்தின் நான்கில் ஒரு பங்கு அன்று அழிந்து போகும். A very short time. மிகவும் குறுகிய காலத்தில் Because of கொரோனா வைரஸினால் we are seeing நாம் பார்க்கிறோம் some millions of people have died. பல லட்சக்கணக்கானோர் மரித்து போனார்கள். But that's nothing compared to the 7 billion people living on this earth. ஆனால் மரித்தவர்களை இந்த உலகத்தில் வாழும் 700 கோடிக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது மரித்தவர்கள் எண்ணிக்கை ஒன்றுமில்லை. At that time, ஆனால் அந்த காலத்தில் there are going to be 8 billion people. அப்பொழுது 800 கோடி மக்கள் அன்று இருந்தால் 200 billion people will die at that time within a short span of time. அப்பொழுது 200 கோடி மக்கள் அன்று குறுகிய காலத்தில் மரித்து போவார்கள். That's what God's word says. அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Everywhere you'll be seeing the dead bodies. எங்கு பார்த்தாலும் அந்த செத்த பிணங்கள் இருக்கும். Now itself it's so sad to see people who are dying with coronavirus. இப்பொழுதே இந்த கொரோனா வைரஸால் மரிப்பவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் துக்கமாக இருக்கிறது. They don't want to touch the bodies. அவர்களை தொட விருப்பமில்லை. They don't want to take the bodies. அவர்களை எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை. They don't want to bury those bodies. அவர்களை புதைக்க விருப்பமில்லை. Because everybody is afraid of those bodies. எல்லாருக்குமே அதை தொடுவதற்கே பயம். Because of the virus is there. ஏனென்றால் அந்த வைரஸ் இருப்பதால், கிருமி இருப்பதால். But those days அந்த காலத்தில் everybody will be running for their own lives. எல்லாருமே அவருடைய ஜீவன்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருப்பார்கள். They'll be they'll be running on those bodies. ஒருவரை மிதித்துக்கொண்டு தள்ளிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். It will be a terrible time. மிகவும் பயங்கரமான காலமாக இருக்கும். That's what God's word is telling us. 1/4 of the world's population will die. அதற்காக தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் 1/4 அன்று மரித்து போவார்கள். Now we see இப்பொழுது பார்க்கிறோம் in verse 12 to 14, 12 14 வசனம் வரை பார்க்கிறோம். there will be fearful convulsions of nature. பூமி மிகவும் அதிர்ந்து பல இயற்கை மாறுபாடுகள் அன்று நடக்கும் என்று. Now you see when the sixth seal and the stars of heaven, it says sun became black as sackcloth of hair. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. You can imagine if the sun is going to become so black. நீங்க எண்ணி பாருங்கள், சூரியன் கருப்பாக அது கருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? There will be full darkness. உலகமே அந்தகாரத்தில் நிரம்பும். And what happens? என்ன நடக்கும்? And then it says the moon became as blood. பிறகு சந்திரன் ரத்தம் போலாயிற்று. So red color on the sky. பாருங்கள், அந்த விண்ணில் ஒரு சிவப்பு நிறம். Red. சிவப்பு. It's like blood. அது ரத்தத்தை போல சிவப்பு. In this dark sky we see the blood on this sky. பாருங்கள், அந்த மேகத்தின் மேல், அந்த கருப்பு மேகத்தின் மேல் இந்த சிவப்பு நிறம். Then what happens? பிறகு என்ன நடக்கும்? If you see the fruit in the tree, நீங்கள் மரத்தில் இருக்க கனியை பார்க்கும் பொழுது, so if you go and push those branches, அந்த கிளைகளை நீங்கள் தள்ளி பார்க்கும் பொழுது all the fruit will be falling down. எல்லா கனிகளும் கீழே விழுந்து கொண்டிருக்கும். When you shake a branch, the fruit will fall down. அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிரும். But in this time, ஆனால் இந்த நேரத்தில் God will shake the heavens. இந்த வானங்களையே தேவன் அவர் அசைப்பார். What will happen? என்ன நடக்கும்? The stars of heaven will fall down. இந்த வானங்களின் நட்சத்திரங்கள் கீழே விழும். Oh, what a terrible day it will be. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான நாள் அது. Now we see, நாம் பார்க்கிறோம், first seal was opened, false Christ were coming. முதலாம் முத்திரை திறக்கப்படும் பொழுது இந்த பொய்யான கிறிஸ்து வந்தான். And the second was wars. இரண்டாம் முத்திரைக்கு யுத்தங்கள் நடந்தது. And the third is the famine. மூன்றாவது பஞ்சம். And fourth is the pestilence, the death. இந்த நான்காவது இந்த வியாதி, இந்த மரணம். And the fifth one is ஐந்தாவது people are dying, martyrdom. அங்கு இரத்த சாட்சிகளாக மரிப்பது. What a terrible thing it will be. எவ்வளவு கொடுமையான ஒரு வேதனையான நாள் இது. Convulsions of the nature. இயற்கையின் மாறுபாடுகள். That means earthquake will take place. அப்படி என்றால் பூமி எதிர்ச்சி அங்கு நடைபெறும். Eclipse of the sun will take place. அந்த சூரியன் sun becoming black. அந்த சூரியன் கருப்பாக மாறும். And then we see the moon blood red. சந்திரன் ரத்தம் போலாகும். And falling of the stars. நட்சத்திரங்கள் விழும். And what happens? பிறகு என்ன நடக்கும்? Everything, everywhere will be tidal waves, hurricanes, earthquakes. அங்கு சூறாவளியும் பெருங்காற்றும் அந்த
அதிர்ந்த அலைகளும் உண்டாகும். It will be terrible days. மிகவும் கொடுமையான நாட்களாய் இருக்கும். Dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, and the God's indignation comes upon us, கர்த்தருடைய கோபாக்கனை நம்மேல் வரும் பொழுது we cannot stand before him. அதற்கு அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். In Revelation chapter 6, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் verse 15 to 17, 15 17 வரை பார்க்கும் பொழுது you'll see there's a greatest prayer meeting. World's greatest prayer meeting will take place. உலகத்தின் பெரிய ஜெப கூட்டம் அங்கு நடக்கும். What is this prayer? என்ன ஜெபம் அது? Verse 15. 15ஆம் அதிகாரத்தில் The kings of the earth, and the great men, and the rich men, and the chief captains, and the mighty men, and every bondman, every free man, hid themselves in the dens and in the rocks of the mountains. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமையானவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மாய்களிலும் ஒளிந்து கொண்டு. Then what are they saying? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? Mountains and rocks fall on us. பர்வதங்களையும் கண்களை நோக்கி நீங்கள் என் மேல் விழுங்கள். Hide us from the face of him that sitteth on the throne. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்தினின்று ஆட்டுக்குட்டியுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். From the wrath of the lamb. ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்து என்னை மறைத்துக் கொள்ளுங்கள். The great day of his wrath is coming. அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது. Who shall stand against him? யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். Now this prayer is not to save them. இது அவருடைய ரட்சிப்பதற்காக ஜெபம் அல்ல. Yes, they know that they cannot be saved. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு. But they want to be killed. ஆனால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று they are thinking. அவர்கள் எண்ணுகிறார்கள். If these things fall on them, they will die. இவைகளெல்லாம் அவர்கள் முழுந்தால் அவர்கள் மரிப்பார்கள். But they are not able to understand their souls are eternal and they have to face God again. ஆனால் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய ஆத்மா நிரந்தரமானது. மரித்தால் கூட தேவனை அவர்கள் சந்திக்கவே வேண்டும். All these things are revealed in the word of God. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And seventhly, ஏழாவதாக God's indignation upon this earth. கர்த்தருடைய கோபாக்கனை இந்த பூமியின் மேல். Now you turn to Revelation chapter 9. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். Revelation chapter 9. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் verse 1 to 5. 1 5. Very quickly we'll go through. I have only few more minutes. The fifth angel sounded, and I saw a star fall from heaven unto the earth. Unto him was given the key of the bottomless pit. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியில் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. And you all read second verse. Everybody read it. நீங்கள் அனைவரும் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சுளையின் புகை போல அந்த குழியில் இருந்த புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. And there came out of the smoke locusts upon the earth, and unto them was given power as the scorpions of the earth have power. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. On verse 5. 5ஆம் வசனம். Unto them it was given that they should not kill them, but that they should be tormented 5 months. And their torment was as the torment of a scorpion when he striketh a man. அந்நாட்களில் 6th verse. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். What will be the God's indignation upon the people who reject him? அதுதான் கர்த்தருடைய கோபாக்கினை அவரை இப்பொழுது புறக்கணிப்பவர்களுக்கு. Now you see, in God's word it is very clearly written. இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தில் இவைகள் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். God will open the bottomless pit. அவர் இந்த மகா பாதாள குழியை திறக்கிறார். And the locusts like horses will fly out over all the earth. இந்த பூச்சியை போல, இந்த பெருஞ்சுளின் பூச்சியை போல, இந்த குதிரை போல இருப்பவைகள் அந்த பாதாள குழியிலிருந்து அது வெளியே வருகிறது. And they will have the poison like the you see there வெட்டுக்கிளிகள், scorpions, அவைகள் sting of the scorpion. இந்த வெட்டுக்கிளி புறப்பட்டு பூமியில் அவைகள் பூமியில தோள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. அவைகளுக்கு மக்களை தாக்குகிற அதிகாரமும் கொடுக்கப்பட்டது.
And it says in English by the scorpion, the sting of the scorpion. இங்கு தமிழில் மூன்றாம் வசனத்தில் பெருஞ்சுழல் புகையில் அதை குழி எழும்பப்பட்டு அந்த குழியின் புகையினாலே தேள் கொத்துவதை போல் இருக்கும் என்று that is what he said there. Now you see, this is not an impossible thing. இது பாருங்கள், இது நடக்க கூடாத காரியம் அல்ல. Year 2020 is a very very important year. பாருங்கள், 2020 ஆம் ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டு. Now we have seen already this kind of locusts coming from Africa, from other places, coming in billions all over the earth. பாருங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்த வெட்டுக்கிளிகள் இந்த ஆப்பிரிக்கா காண்டத்திலிருந்து உலகம் முழுவதும் பரவி வருவதை பார்க்கிறோம். They said that they went to Middle East, then they went to Arabia, then they went to Pakistan, and then they came down to India. பாருங்கள், அவர்கள் இந்த அரேபியா தேசத்திற்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் அது வந்ததாக பார்க்கிறோம். Only for few days they were there. சில நாட்கள் தான் இந்த வெட்டுக்களில் இருந்தது. But here is the word of God says, ஆனால் இங்கு கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறோம். 5 months they will be there. அவர்கள் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்துவார்கள் என்று. They will sting you like the scorpion. அவர்கள் ஒரு தேளை போல உங்களை கொட்டுவார்கள். So when the scorpion bits stings you, ஒரு தேள் உங்களை கொட்டும் பொழுது terrible pain, பயங்கரமான வலி. You see, we wanted to see that poison is taken away. நீங்கள் அந்த அதில் இருக்கிற அந்த பாய்சன் உங்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அந்த விஷம் உங்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். That's why we go to the doctor, we think there is some medicine which can take it away. அதனால்தான் நாம் மருத்துவரிடம் சென்று அந்த விஷம் அதிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். There will be no medicine. அன்று எந்த மருந்துமே இருக்காது. And God's word also tells us, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, the command that has been given to them is they can sting them, make them suffer like anything, but they should not die. பாருங்கள், கர்த்தருடைய கட்டளை அந்த வெட்டுக்கிளிகளுக்கு என்னவென்றால், நீங்கள் தேள் போல் மனிதர்களை கொட்ட வேண்டும், அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும், ஆனால் அந்த மனுஷர்கள் மரிக்க கூடாது. 5 months they will be in torment. அவர்கள் 5 மாதம் இப்படிப்பட்ட வேதனைகளில் இருப்பார்கள். One day we cannot bear the pain. ஒரு நாளே இப்படிப்பட்ட வலியை நாம் தாங்க முடியாது. The pain is for few more days, we feel like dying. சில நாட்களாக இந்த வலி நீடித்தால் நாம் மரித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். We are crying, we are struggling, we wanted to die. நாம் அழுகிறோம், நாம் போராடுகிறோம், ஐயோ மரித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். It's going to be terrible time. ஆனால் அந்த நாட்களில் 5 மாதம் மிகவும் பயங்கரமான நாட்கள். Revelation chapter 16, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் verse 9 to 11. 9 11 வரை. வெளிப்படுத்தல் 16 9 11 வரை. Revelation chapter 16, வெளிப்படுத்தல் 16 9 11. we'll all read it together, please. அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. And men were scorched with great heat and blasphemed the name of God, which hath power over these plagues, and they repented not to give him glory. And the 5th angel poured out his vial upon the seat of the beast, and his kingdom was full of darkness, and they gnawed their tongues in pain, and blasphemed the God of heaven because of their pains and their sores, and repented not of their deeds. See the heat that's going to torment them. பாருங்கள், அவர்களை வேதனைப்படுத்த போகிற உஷ்ணம். The heat will be so great, அந்த உஷ்ணம் எவ்வளவா இருக்கும் என்றால், suffering so terrible, எவ்வளவு அதிகமான பாடுகள் என்றால், that men gnaw their tongues in pain. அவர்கள் நாவுகளை கடித்துக் கொண்டிருப்பார்கள். They will be struggling, there will be no water. அங்கு தண்ணீர் இருக்காது, கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். Now God's word says, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, on that day அந்த நாள் God will be laughing. அவர் சிரித்து நகைத்துக் கொண்டிருப்பார். My son was on the cross of Calvary. என்னுடைய குமாரன் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, he shouted, I thirst. எனக்கு தாகமா இருக்கிறது என்று கத்தினான். Did you give him water? அவருக்கு தண்ணீர் கொடுத்தீர்களா? Now you suffer. இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுங்கள். Now you taste what you did to my son. இப்பொழுது என்னுடைய குமாரனுக்கு நீங்கள் கொடுத்த வேதனையை இப்பொழுது நீங்கள் அனுபவியுங்கள். And God's wrath will be upon them. அப்பொழுது அவருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் இருக்கும். My dear brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, we have seen only 7 things. இப்பொழுது நாம் 7 காரியங்களை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். If you go through
very carefully. நீங்கள் மிகவும் கவனமாக இதில் நீங்கள் That's why பார்த்தீர்கள் the tribulation period is not going to be very easy. அதற்காக தான் உபத்திரவின் காலங்கள் மிகவும் சாதாரணமா இருக்காது. The great tribulation is not going to be easy. இந்த மகா உபத்திரவம் சாதாரணமா இருக்காது. Let's pray that the Lord may not keep us during that time. நாம் ஜெபிக்க வேண்டும், அந்த காலத்தில் தேவன் நம்மை வைத்திருக்க கூடாது. And we do not want our children or children's children or our great grandchildren should be in that place. நாமோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோ இல்லடா வருகிற சந்ததியாரோ அந்த கொடூரமான அந்த அந்த நாட்டில் இருக்க கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். If you preach this word, இதை நீங்கள் போதிக்கும் பொழுது people will laugh at us just like they laughed at Noah. நாம் போதிக்கும் போது ஜனங்கள் இதை கேட்டு சிரிப்பார்கள். அவர்கள் எப்படி நோவா காலத்தில் சிரித்தார்களோ அதே போல சிரிப்பார்கள். We have more power. எங்களுக்கு அதிகமான அதிகாரம் உண்டு. We have more technology. எங்களுக்கு அதிகமான டெக்னாலஜி உண்டு. We can find out everything. எல்லாவற்றிற்குமே பதில் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். We can rescue ourselves. எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும். That's what the world will say. அதுதான் உலகம் சொல்லும். They are not able to come out of this small virus. பாருங்கள், இந்த சிறு கிருமியிலிருந்து வெளிவர முடியவில்லை. Which you cannot even see this virus. அந்த கிருமியை நீங்கள் பார்க்க கூட முடியாது. That virus itself you are not able to take care. இந்த கிருமியே நம்மால் பார்த்துக் கொள்ள முடியவில்லையே. How can you take care of the anger of God? எப்படி தேவனின் கோபாக்கினை நாம் பார்த்துக் கொள்ள முடியும்? God's spirit is speaking to us. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Now what is the result? இதனுடைய விளைவு என்ன? What is the lesson? இதனுடைய பாடம் என்ன? How can we sit at home and just not worry about the souls that are perishing? எப்படி நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும்? It is time that we somehow take our phones and call the people and share the gospel. நாம் நம்முடைய போன்களை எடுத்து மற்றவர்களுக்கு போன்கள் மூலமாக பேசி இந்த சுவிசேஷத்தையும் மற்றவர்களையும் அறிவிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. It may be time for you now. We cannot go and visit the people. ஒருவேளை நீங்கள் சென்று நீங்கள் சந்திக்க கூடாமல் போகலாம் because of the problems. இந்த இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையால். But you can take the phone and talk to them. ஆனால் போன்களை எடுத்து அவர்களோடு பேசலாம். Share the gospel. கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். Today is the accepted time. இன்றே ஏற்ற காலம். Today is the time for us to share this love of God. கர்த்தருடைய அன்பை அறிவிக்கிறதுக்கு இதே ஏற்ற நாள். May the Spirit of God convict us and help us to be involved in sharing the love of Christ which we have tasted to others who have not tasted. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை உணர்த்தி நாம் இந்த கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த நாம் மற்றவர்களும் கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்பதற்காக நம்மை ஏவி விட்டு நம்மை அவர் உணர்த்தி இந்த காரியத்தை செய்ய உதவுவாராக. Hundreds and thousands of people are perishing. ஆயிரக்கணக்கானோர் கர்த்தரை அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Shall we have that burden? நமக்கு அந்த பாரம் இருக்கட்டும். May the Lord help us to walk with him and be ready for his coming. நாம் கர்த்தரோடு நடந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருப்போமாக. We will continue studying the word of God about these things. நாம் தொடர்ந்து இதை பற்றிய காரியங்களை தொடர்ந்து நாம் படிப்போமாக. Shall we pray? ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, நல்ல வேளைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் படித்த வண்ணமாக அந்த முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஆண்டவரே விடப்பட்டவர்களின் நிலை எவ்வளவு மோசமாக, எவ்வளவு வேதனையாக, எவ்வளவு கொடுமையாக இருக்கும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் அந்த உங்களுடைய கோபாக்கினிலிருந்து தப்ப ஆண்டவரே எங்களுக்கு இப்பொழுது வழியை உண்டாக்கினீர் ஆண்டவரே. ஏனென்றால் இதுவே ஏற்ற காலம், இதுவே ஏற்ற சமயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கொடூரமான உபத்திரவின் நான்களிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட இன்றே ஏற்ற காலம் ஆண்டவரே. இதை ஆண்டவரே உன் தாசன் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்டவர்களாயிராமல் ஆண்டவரே இந்த நற்செய்தியை, இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவில் கிடைக்கும் அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை போதிக்க அவர்களும் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை அறிந்தவர்களாக வாழவும் உம்மை அறிந்தவர்களாக மரிக்கவும் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே நாங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவர்களாக, நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகள், வருகிற சந்ததியாரும் சபையாரும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்கள். எல்லாம் ஏற்றுக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.